ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி ஒரு டின்னர் விலாக். ஆக்சுவலாக இந்த மாதிரி டின்னர் விலாக்லாம் நான் போட்டதில்ல. சரி இன்றைக்கி போடலாம். இந்த சப்ஜி வந்து ரொம்ப செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து டைரெக்டாக கேஸில் வச்சு சுட்டு எடுத்துக்கணும். அது சுடும்போது மட்டும் கொஞ்சம் அப்பப்போ திருப்பி திருப்பி அந்த தீஞ்ச வாடை வராத அளவுக்கு சுட்டு எடுத்துக்கோங்க. அது தீஞ்ச ஸ்மெல் வந்துடுச்சுன்னா அது சப்ஜிலையுமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தான். வெங்காயம், தக்காளி, பூண்டு நல்லா போட்டு வதக்கிட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். அவ்வளோதான். நம்ம அந்த கத்திரிக்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்லா உரிச்சிட்டு கையாலே நல்லா ஸ்மாஷ் பண்ணிங்கன்னா அது நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஈஸியாக வெந்துடும் அது. அதனால் அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இதை எல்லாத்தையும் வதக்கிட்டு இதில் வந்து அதை போட்டு கத்திரிக்காவை போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா டிஷ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஈஸி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஆக்சுவலாக நான் வந்து பிறந்தது தமிழ்நாடு. பட் கல்யாணம் பண்ணிக்கிட்டது வந்து அகமதாபாத்தில். ஸோ எங்கள் மாமியார் தான் எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. மேக்ஸிமம் சமையல் வந்து நான் அவங்கள்ட்ட தான் கற்றுக்கிட்டேன். இன்னுமே எனக்கு சமைக்கலாம் தெரியாது. பட் சமைக்க தெரிகிறது வந்து டிஷ்ஷஸ் எல்லாமே அவங்க சொல்லிக் கொடுத்தது தான். சப்பாத்தி வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. சப்பாத்தி இப்போ தான் நான் கற்றுக்கிட்டேன் ரீசெண்டாக. இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணாலும் வரவே வராது. அந்த உப்பவே உப்பாது. எப்படி பண்ணாலும் கடிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ ரீசெண்டாக தான் வந்து இந்த சப்பாத்தி வந்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. சப்ஜியுமே சூப்பராக இருந்துச்சு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.